வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சா? தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. இப்போது ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளாக வெளிவரும். சமீபத்தில் ஐபிடிஎஸ் ஒரு சர்வே முடிவை வெளியிட்டு டிவிக்கே ஒரு பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த போகிறாங்க. நம்பர் 1 ஓட் ஷேர் இருக்கக்கூடிய பார்ட்டியாக டிவிக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டியிருந்தாங்க. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனாவுடைய டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொதுமக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. டிவிக்கே எலெக்ஷனில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்பர் 1 பார்ட்டியாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் உருட்டலின் உச்சகட்டம் அப்படின்னு கலாய்ச்சிக்கு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்வே முடிவு. இது லோக்கல் சர்வே முடிவு கிடையாது, நேஷனல் லெவலில் பிரபலமான ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய சர்வே முடிவு. நேஷனல் லெவலில் ஃபேமஸ்ஸு. லோக்சபா எலெக்ஷனுக்கெல்லாம் இவங்க அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்கும்போதும் இவங்களுடைய ப்ரிடிக்ஷன் ஓரளவு சரியாக வந்திருக்கு. மேட்ரிஸ் ஒப்பீனியன் போல் இன்றைக்கி தேர்தல் நடந்துச்சுன்னா தமிழகத்தில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட் ஷேர் கிடைக்கும், எவ்வளோ தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பு எடுத்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டை. அதில் டிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 104லிருந்து 114 தொகுதிகளை டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கும். 37லிருந்து 38% ஓட் ஷேர் டிஎம்கே கூட்டணிக்கு வரும் அப்படின்னும், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 114லிருந்து 127 தொகுதிகளை ஜெயிப்பாங்கன்னு, 39லிருந்து 40% ஓட் ஷேர் என்டிஏவுக்கு கிடைக்கும் அப்படின்னு மேட்ரிஸ் ஒப்பீனியன் போலில் ரிசல்ட் வந்திருக்கு. ஏபிபி மேட்ரிஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒப்பீனியன் போல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் 6லிருந்து 12 தொகுதிகளை டிவிகே ஜெயிப்பாங்க. ஓட் ஷேரு 14லிருந்து 15, 14 இல்லை 15% ஓட் ஷேரு டிவிகேவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 தொகுதியிலிருந்து 6 தொகுதி வரைக்கும் அதர்ஸ். இந்த அதர்ஸில் தான் நாம் தமிழர் கட்சியையும் சேர்த்துருக்காங்க. அதர்ஸ் மற்றவை 10லிருந்து 12 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை வாங்குவாங்க அப்படின்னு மேட்ரிஸ் ஒப்பீனியன் போல் வெளியிடப்பட்டிருக்கு. திமுக என்ன சொல்கிறாங்கன்னா இது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. பாஜக அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா அக்யூரேட்டான கருத்து கணிப்பு முடிவு இதுதான், 114லிருந்து 127 தொகுதிகள் என்டிஏவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் பாருங்கள், என்டிஏ சர்க்கார் தான் தமிழகத்தில் அமையும் அப்படின்னு பாஜக அதிமுக தலைவர்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஐபிடிஎஸ் டிவிகேவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்தாங்களே, மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 14 இல்லை 15% ஓட் ஷேர் டிவிகேவுக்கு கிடைக்கும். 6லிருந்து 12 தொகுதிகளை தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது உண்மை அப்படிங்கிறது மே 4 தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒப்பீனியன் போல பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளியுறவு கொள்கையிலும் ஃபெயிலியர் மாடல், மத்திய அரசாங்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டிப்ளமசியில் மோடி கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சான், தவறான முடிவுகளால் கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்திய அலைன்ஸு தமிழகத்தில் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க, போராட்டம் நடத்தியிருக்காங்க திமுகவுடைய கூட்டணி. அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டு தான் மோடி கவர்மெண்ட்டு டிப்ளமசிலையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டாலின் பதிவிட்டிருக்காரு. பாஜக காரங்க சொல்கிறாங்க, டிப்ளமசினா முதல்ல திமுகவுக்கு என்னன்னு தெரியுமா? உக்ரைன் ரஷ்யா இடையே சண்டை நடக்கும்போது இங்கே தமிழகத்தில் உட்காந்துக்கிட்டு உக்ரைனுக்கு பஸ்ஸு விட போகிறேன் அப்படின்னு சும்மா வெற்று அறிவிப்பு வெளியிடுறது டிப்ளமசி கிடையாது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான சண்டையை தடுத்து நிறுத்தி டெம்பரரியாக ரஷ்யா கிட்ட பேசி சண்டையை நிப்பாட்டி உக்ரைனில் இருக்கக்கூடிய சிக்கி தவித்த இந்திய மாணவர்களை மீட்டு தாயகம் கூட்டிகிட்டு வந்தது தான் டிப்ளமசி. இப்போ பாருங்கள், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வதந்தியை பரப்பி விட்டு பெட்ரோல் பங்கில் நம்ம பொதுமக்கள் குவிந்து கிடந்தாங்க. லாஸ்ட்டு 2-3 நாட்களாக ஒரு பெட்ரோல் பங்கு கூட இது மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு ஒரு பெட்ரோல் பங்கு கூட சொல்லலை. கைவசம் நிறையா இருக்குது, ஸ்டாக் இருக்குது. எதுக்காக இப்படி பயமுடுத்துறீங்க, மக்களை எதுக்காக இப்படி அச்சப்படுத்துறீங்க மீடியாக்கள் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்கு உரிமையாளர்கள், அந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்களாம் கேள்வி கேட்டாங்க. வதந்தியை பரப்பாதீங்க, தட்டுப்பாடெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்பிஜி சிலிண்டரும் அப்படி தான் நிலமை. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு இல்லை நாளானைக்குள்ளே எல்பிஜி சிலிண்டர் கிடச்சிருது. அப்போது இது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் எதிர்க்கட்சிகள் கிளப்பி விட்டது. இதுதான் உண்மை. ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியாகவும் இந்திய கப்பல்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு எல்பிஜி சிலிண்டர் வந்துருக்கு கப்பலில். அடுத்து பெட்ரோல் டீசல்லாம் 1 by 1 வந்துக்கு இருக்குது. அதனால் எந்த தட்டுப்பாடும் கிடையாது. தேர்தல் ஸ்டார்ட் ஆக போதா, தேர்தல் வரப்போதா, அதன் காரணமாக சும்மா ஒரு போராட்டத்தை அடிச்சு விடுவோம் அப்படின்னு திமுக தலைமையில் நடந்த ஒரு ட்ராமா தான் நேற்று நடந்தது அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இப்போ கூட பாருங்கள், ஈரான் இஸ்ரேல் இடையே நடக்கக்கூடிய இந்த சண்டையில்
ஈரானில் சிக்கி தவித்திருக்கக்கூடிய இந்தியர்களை ஆர்மேனியா வழியாக இந்தியா பத்திரமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மீட்டு தாயகம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. இப்போதைய ரிப்போர்ட்டு எந்த தமிழக மீடியாவும் இந்த செய்தியை ஷேர் பண்ணவே இல்லை. ஆர்மேனியா வழியாக ஈரானில் சிக்கி தவித்த இந்தியர்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மீட்டிருக்கு. இதுதான் டிப்ளமசி. உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவரை கை காட்டுங்க. இப்போ நான் ஒரு தலைவரை பற்றி சொல்ல போகிறேன். இந்த சாதனையை வேறு யாராவது படைச்சிருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ்ரேலுடைய உயரிய விருதையும் வாங்குறாரு, அதே நேரத்தில் பாலஸ்தீன நாட்டுடைய உயரிய விருதையும் கொடுக்குறாங்க அந்த தலைவருக்கு. ஈரானோடையும் நட்புறவாக பழகுறாரு. அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவை இந்த தலைவரை குறிப்பிடுறாரு. அப்போ ஈரானோடையும் நட்புறவாக இந்த பக்கத்து இஸ்ரேல் கூடவும் அவ்வளவு நட்புறவாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அமெரிக்காவோடையும் நட்புறவாக இருக்கக்கூடிய தலைவர், ரஷ்யா பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய தலைவர் மோடி. அந்த மோடிக்கு எம்கே ஸ்டாலின் அவர்கள் டிப்ளமசினா என்னன்னு சொல்லி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்தளிக்கிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.